அது தப்பு. கிஸ் பண்றது, ஹக் பண்றது நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த டெஸ்ட் பிரஸ் பண்றது, இன்னும் டச் பண்ணி ஆடு தூக்கு, அது பண்ணு இது பண்ணு ஊருக்காரங்களே கேட்பாங்க, நிஜமா கேட்பாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆடின வீடியோ கூட நம்ம கிட்ட இருக்குது அன்னைக்குது. ஆனா நீங்க கரெக்டா ஆடலைக்கு அப்புறம் ₹1 கூட பேமெண்ட் கொடுக்கல. நம்ம ஃபேமிலியில நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறது. ஏன்னா அக்காவுக்கு ஒரு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது, எங்க அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது. அம்மாவுக்கு ஆட் ப்ராப்ளம், அக்காவுக்கும் ஆட் ப்ராப்ளம். ஆனா அந்த 3 ஹவர் தான் நான் ஹாப்பியாவே இருக்கிறேன். லைஃப்ல எல்லாத்தையும் மறந்து, கஷ்டம் கடன் எல்லாமே மறந்து அந்த 3 ஹவர் தான் ஹாப்பி. ஓ சூப்பர். இது அவங்க அம்மா? ஆமா. அவங்க பேரு கீதா. சரி. ஒரு டான்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுறீங்க, அந்த டான்ஸ் ரிஹர்சல்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க? டான்ஸ் கிளாஸ் இருக்கு. இருக்கு. இங்கே இருக்கு டான்ஸ் கிளாஸ். அதில் ப்ராக்டிஸ் எடுத்துப்போம். ஓ ஸோ இப்போது குரூப் ஆஃப் கேர்ள்ஸுலாம் ஆடுறாங்க இல்லையா? அது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நீங்கள் அது உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குமா, இல்லை போட்டியாக தான் அது ஆடுவீங்களா? அது அட்ஜஸ்ட் மேலே. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு நல்லா பாண்டிங் இருக்கும். எல்லாம் ஒரே வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்து ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு பண்ணலாம். ஒருத்தருக்குள்ளே ஒரு வாட்டி அவங்கவுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா அது பெரிய உடஞ்சிடும். ஓகே. ஸோ அவங்க அவங்க தனி ட்ராக்ல தான் இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் கூட்டிட்டு போனா அங்க வேற ஒரு டீம் வந்திருப்பாங்களா, அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்களா, இங்க இருக்கிறதெல்லாம் இங்க நடக்கிறதெல்லாம் அங்க சொல்றது, திருப்பி அவங்க கரெக்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன நடத்தணும்னா, இப்போ ஒரு டீம்ல இருந்து நம்ம இன்னொரு டீம் போறோம்னா, இன்னொரு ஓனர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க அந்த பொண்ணை கன்வெர்ட் பண்ணி கூடக்கூடாது. அது தப்பு. அது நடக்குது நிறைய இங்க. ஓகே. அதனால ரொம்ப சண்டைங்க வந்திருக்கு. இந்த டான்ஸில் கேர்ள்ஸ் கூட ஆடுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாய்ஸ் பக்கம் வருவோம். ஸோ அந்த பாய்ஸ் உங்களை கட்டி பிடிக்கிறது, லிப் கிஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பேட் டச்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது அந்த டான்ஸரும் 2 பேருமே அது ஈக்குவல் இதில் தான் அது பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி டான்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, அது தப்பு. அது நிஜமாவே தப்பு. ஓகே. அப்போதான் 4 பேருக்கு நம்ம கெட்டவங்கன்னு தோன்றோம். ஆமாம், 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த நீ ஸ்டேஜில் கொண்டு போகக்கூடாது. அது தப்பு. கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த டெஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறது அவுட்டும் நிறைய விஷயங்கள்ல பசங்க குடிச்சிட்டு ஆடுறது இதெல்லாம் கம்மி பண்ணணும். ஆனால் பசங்களுக்கு வேல்யூ இல்லை இதில். ஏன்னா அவங்களுக்கு கம்மி பேமெண்ட்டு, அதை ஜாஸ்தி பண்ணணும். அவங்களும் குடிக்காம நல்லா ஆடணும். இந்த தப்பாக கப்பல் டான்ஸ் ஆடக்கூடாது. கப்பல் டான்ஸ்ல தான் அந்த இது நிறைய இருக்கு. ஓ அது கப்பல் டான்ஸ்னு தனியா? ஆமா, கப்பல் டான்ஸ் தனியா, குரூப் தனியா, கேர்ள்ஸ் தனியா, அந்த மாதிரி இருக்கு இதுல. ஓகே. இது இந்த கப்பல் டான்ஸ்ல தான் இந்த இதெல்லாம் ஒரு இடத்துல ஊர்க்காரங்களே கேக்குறாங்க, பொண்ணா சேர்ந்து ஆடுங்க, இன்னும் டச் பண்ணி ஆடு தூக்கு, அது பண்ணு இது பண்ணு ஊர்க்காரங்களே கேட்பாங்க, நிஜமா கேட்பாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆடுறதுக்கு நம்ம ஒரு ஊர்ல பேமெண்ட்டே கொடுக்கல. அந்த ஊர்ல கம்பேர் பண்ணி என்னையும் ஆட வச்சிருக்காங்க, எல்லா கேர்ள்ஸையும் ஆட வச்சிருக்காங்க, நாங்களும் ஆடி இருக்கோம். ஆடின வீடியோ கூட நம்ம கிட்ட இருக்குது அன்னைக்குது. ஆனா நீங்க கரெக்டா ஆடலைக்கு அப்புறம் ₹1 கூட பேமெண்ட் கொடுக்கல. அது எது மாதிரி இந்த கப்பல் டான்ஸ் ஆட சொல்லி? ஆமா, வல்கரா ஆட சொல்லி, அதுக்கு வல்கரா ஆட சொல்லி அதுக்கு பேமெண்ட் நம்ம கொடுக்கல ஒரு ஊர்ல. அப்ப நீங்க என்ன அது ஃபைட் பண்ணி வாங்குனீங்களா இல்ல அப்படியே? எவ்வளவு ஃபைட் பண்ணி வாங்க முடியுது, அவங்க பாட போயிட்டாங்க, விட்டுட்டு நம்மள ரோட்ல அம்போன்னு. சோ அது இப்ப நம்ம ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம ஃபைட் பண்றோம் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செய்யறோம், அதுக்கு பணம் கிடைக்கல, அப்போ நம்ம ஃபைட் பண்றோம். பட் ஏன் இந்த டான்ஸ் ஷோ இந்த விஷயத்துல மட்டும் நம்ம வேற வழி இல்லடா விட்டு தாண்டா போகணும் அப்படின்னு ஏன் அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு? இப்போ எவ்வளவு கத்த முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாம போயிருக்கிறது 5 கேர்ள்ஸ், ஒரு 8 பாய்ஸ் போயிருப்போம். எவ்வளவு சண்டை பண்ண முடியும்? அடித்தடி ஆகாது. அடித்தடியான போலீஸ் தான் வருவாங்க, பணம் வராது. நம்மளுக்கு அந்த மாதிரி எவ்வளோ காசு அங்கேயே நின்றுட்டு இருக்குது, கொடுக்கவே இல்லை. இப்போ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எதனா இதானப்போ ரோட்ல டிராஃபிக்காக இருக்கும், இல்லை ஆக்சிடென்ட் இருக்கும், அப்போ லேட் ஆகிடும். லேட்டாக போனால் கூட பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேர்ள்ஸ் வரலன்னு கூட பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கேர்ள்ஸ்னால் அவ்வளோ கேர்ள்ஸ் தான் போகணும். எந்த கேர்ள்ஸ் சொல்லிடும் அவங்கள தான் கூட்டுன்னு போகணும். அந்த மாதிரி நிறைய பேமெண்ட் பிரச்சனை, இதில் ரொம்ப பேமெண்ட் பிரச்சனை இருக்குது. இது அரசாங்கத்தில் இந்த மாதிரி கிளாமர் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஒரு தடை ஒன்று இருக்கு இல்லையா? இருக்கு. அப்போ
அதை மீறி நீங்கள்லாம் அது ஆடுறீங்களே, கவர்மெண்ட் கண்டிக்கலையா இல்லை அங்கே இருக்க காவல் அதிகாரி கண்டிக்கலையா? அவங்க தானே நம்மளுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க அங்கே வந்து. சரி அவங்க வராங்க. ஏன்னா ஊருக்காரங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எல்லாம் கையெழுத்து வாங்கி வந்தா வராங்க. ஆனா அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி தடங்கள் வந்துச்சு கொஞ்ச நாள், திருப்பி அது இல்லை, திருப்பி கிளாமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை அந்த தடைகள் இருக்கு, ம் சென்னையில மட்டும்தான் அது கிடையாது. ஆமா சென்னை தாண்டி எல்லா ஊர்லயும் இது பண்றாங்க. அது அரசாங்கத்துக்கும் தெரியுது, எல்லாமே அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்குலாம் அது தடைப்படாமையே வச்சிருக்காங்க. வச்சிருக்கு. அப்படி தடை அது ஸ்ட்ராங் ஒரு ரூல் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ஹாப்பி தான். எல்லாருக்கும் வருது இல்ல, அது ஒருத்தருக்கு இல்லாம எல்லாருக்கும் வருது. அப்போ ஒரே பேமெண்ட் ஆகும், ஒரே லெவல், எல்லாமே ஒண்ணுதானே இருக்கும். ஃபுல் காஸ்டியூம் ஓகே, அதான் அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் தானே. அரசாங்கம் ஒண்ணு கொடுக்குது, அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ ஆனால் உங்களுக்கு கிளாமர் ஆனால் தானே பைசா ஜாஸ்தி. ஸோ மணியாக பார்க்கும்போது உங்களுக்கு அது. ஆமாம், இப்போ ஃபேமிலியோட கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறது. ஏன்னா அக்காவுக்கு ஒரு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது. அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அக்காவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்கு, தம்பி இருக்கிறான். இவங்க எல்லாரையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும். அவங்க எல்லாருக்காக நான் வந்து கஷ்டப்படுறேன். ஓ, இவங்க எல்லாமே பிளைண்ட். அப்பா அம்மா. ஆமாம், அம்மாவுக்கு ஒரு கண், இங்கேருந்து இங்கே ஒரு எங்கள் உட்காந்து, அம்மாவுக்கு அவ்வளோ தெரியாது, ஸ்பெக்ஸ் போட்ட மட்டும் தெரியும். அக்காவுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும். அதனால எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபேமிலி நீங்கள் தான். உங்கள் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தம்பி இருக்கிறான், 2 தம்பிங்க. ஒரு தம்பி இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறான், இன்னொரு தம்பி பெங்களூரில் இருக்கிறான். அவன் சும்மா அங்கங்கே போய்க்குன்னு வந்து அவ்வளோதான் தம்பி. ஸோ ஆனால் தம்பிக்கெல்லாம் நீங்கள் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கும் ஒரு ஏங்கா இப்படிலாம் நீ போய் ஆடுற, வேணாக்கா குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேங்க அப்படிலாம் அப்படி சொன்னால் இப்போயே உக்காந்துருவேன் இங்கே அப்படியா? ஸோ உங்கள் வரும்போது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் பார்த்தேன், இப்போ தான் புதுசாக வாங்கினீங்களா அந்த கார்? அது இந்த டான்ஸ்க்காக வாங்கினீங்களா? ஓகே. எது போய் ஜெனிஃபர் பார்த்தாங்கடா அப்படி கார் பார்த்த உடனே ஏய் இது நம்ம ஜெனிஃபர் அக்காடா அப்படின்னு சொல்றதுக்காகவா? கார் எதுக்கு வாங்கணும்னா, இப்போ நார்மல் இந்த வேற பக்கம் நான் ப்ரோக்ராம் போனப்போ எதனா ப்ராப்ளம் ஆச்சு, நான் சடனாக எப்படி வருவேன்? ஓகே. அதனால அது வாங்கினேன். இப்போ போகிறதுக்கு நார்மல் வேற கார் புக் பண்ண கூட நம்ம ஒரு நாளைக்கு 5000 வாடகை கொடுக்கணும். அதில் நானே ஓனா வாங்கிட்டேன். இப்போ கேர்ள்ஸ் 5 பேர் இதிலே போயிட்டு இதில் நம்ம சேஃப்டியாக வந்துடலாம். எதனா பிரச்சனைன்னு கூட நம்ம கார் எடுத்து நம்ம வந்துடலாம். ஏன்னா கேர்ள்ஸாக தனியாக போகும்போது ஒரு சேஃப்டி இருக்குன்றதுக்காக கார் வாங்கினேன். ஸோ அந்த காரை பார்த்தோன்னே ஜெனிஃபர் தான் வராங்கன்னு உங்கள் தம்பிங்கெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்கல்ல, ஏ ஜெனிஃபர் அக்கா வந்துருச்சுடா. ஸோ ஜெனிஃபர் அக்கா வந்து மேடையில் ஏறினோடனே பசங்க எப்படி எனர்ஜி ஆகுறாங்க? அக்கா வாங்க அக்கா, இந்த பக்கம் வாங்க அக்கான்றாங்க. அக்கா அங்க போவதக்கா, இங்க வாங்க, இங்க உட்காருக்கா, வக்கா, செல்ஃபி கொடுக்கா, திரும்புக்கா, ஆடுக்கா, குத்துக்கான்றாங்க. இப்போ ஸ்டேஜ்ல நீங்க 4 பக்கமும் கவர் பண்ணி ஆடுவோம். ஸோ அக்கா எங்க கூப்பிடுறாங்களோ சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் போயிடுறது. ஆனா அந்த 3 hour தான் நான் ஹாப்பியாவே இருக்கிறேன். லைஃப்ல எல்லாத்தையும் மறந்து, கஷ்டம் கடன் எல்லாமே மறந்து அந்த 3 hour தான் ஹாப்பி. அதுதான் என்னோட மைண்ட், இது ரிலாக்ஸே அதுதான் 3 hour தான். ஸோ இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட்டு, அப்புறம் கஞ்சா அடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி பழக்கம் நிறைய இருக்குன்னு கேள்விப்படுற மாதிரி. உண்மையா இருக்கு அது அது எல்லாரும் பண்ணுறாங்க. அது அதிகமாக இருக்கோ? அது சொல்லக்கூடாது. ஆனால் அவங்கவுங்க விஷஸ், அது அவங்க அது நாம் அதுக்கு இது பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, பண்ணாமலும் இருக்கிறாங்க, பண்ண முடிஞ்ச பிறகு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப அடிக்டாக இருக்காங்களா? ஆமாம், அடிக்கிட்ட. நீங்க அடிப்பீங்களா? இல்ல நீங்க இல்ல, இதெல்லாம் கேட்டு வந்துட்டு அப்புறமா நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பத்தி சொல்லிருக்கீங்க சொல்லுவாங்க. இல்ல நான் ஓப்பனா தான் கேக்குறேன். ஆமா ஆமா, இதுல இருக்கு. ஆனா லாஸ்ட் எனக்கு ஸ்டோன் ஆனப்போ நான் பீர் எடுத்துனேன். அவளை அந்த திருப்பி நான் ஸ்டேஜ் ஏறும்போது இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை. தொழில் பக்தி பக்தி அப்படியேப்பட்ட பக்தி எனக்கு. நான் முடிச்சுன்னு பிளட்டே வந்தாலும் கூட நான் ஸ்டேஜ்ல அப்படிதான் ஆடுவேன். ஆடின பிறகு திருப்பி வழி வரும். ஆடுற வரைக்கும் 3 hour வழியே வர்றது, அப்புறம் வழி வரும். அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆடும் போதெல்லாம் திடீர்னு இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ரத்தம் வந்தால் கூட நான் ஆடிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஆடும் போது உங்களுக்கு ஏதாவது காலுக்கு சுளுக்கு பிடிச்சி இல்லை நீந்திருக்க கீழே, அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு வாட்டி நிறைய அடிபட்டுடுச்சு. அடிபட்டு திருப்பி 4 நாளைக்கே ப்ரோக்ராம் போயிட்டேன். பீர் அடிச்சா? இல்ல மெடிசன் கொடுத்தாங்களே, எப்படி அடிக்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக நினைக்கிற விஷயம் எது?
பெரியம்மா நடக்கிறது, நான் என் ஃபேமிலி எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு டைமில் சாப்பாடு கூட இல்லை. இப்போ 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கூட்டின்னு வந்திருக்கேன். அதுதான் என்னோட பெருமை. எல்லாரையும் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் இருக்கிறேன்ன்றது எனக்கு பெரியம்மா. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா இருக்கணும், அவ்வளோதான். நான் எங்கள் அம்மாவை கடவுள் மாதிரி பார்த்துக்கணும். எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டி தங்க வைக்கணும். எங்கள் அம்மா மடி மேலே நான் செத்துடணும். அப்புறமா தான் எங்கள் அம்மா சாகணும். நிஜமா. ஆமாம். அம்மா மேலே அவ்வளோ பாசம். டேட்டு கூட போட்டிருக்கேன் அம்மா தான். அப்படியா? காட்டுங்க. ஓ சூப்பர். இது அவங்க அம்மா. ஆமாம். அவங்க பேர் கீதா. சரி. இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் பையனுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க என் பையன் என் பொண்ணு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு செகண்ட் அவங்க தான் எனக்கு ஃபேமிலியில். என்ன மாதிரி அவங்க வரக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது. எனக்கு எது கிடைக்கலையோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கை அவங்களுக்கு வேணாம். என் பொண்ணு டாக்டராகணும், என் பையன் போலீஸாகணும் இருக்குது. அவ்வளோதான். நாளைக்கு போலீஸ் ஆகிட்டா நீ ஏமா இப்படி ஆடுற? உன்னை முதல்ல ஃபஸ்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுறேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு என் பையல நான் ஆடும்போது கீழே நின்று அழுதுருக்குறாங்க. அப்படியா? பார்த்துருக்காங்களா? கூட்டுன்னு வருவேன், அப்போ அழுதுருக்குறாங்க. எங்கள் பொண்ணு வந்துட்டு, அம்மா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியம்மா, நீ ஆடுறியம்மா, உன் காலில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு காலை முக்கி விட்டுறது, சாப்பாடு விட்டுறது. உங்கள் பொண்ணு எதிரில் உங்கள் பொண்ணு பையன் எதிரில் நீங்கள் அவங்க பார்க்கும்போது நீங்கள் ஆடும்போது அவங்கள பார்ப்பீங்கள்ல, அப்போ அது உங்கள் மனசுக்குள்ள என்ன சொல்லும்? வலி. நம்ம ஃபேமிலி முன்னாடி இப்படி ஒரு ஆட நிலைமை வந்துருச்சுன்னு. ஏன்னா ஸ்டேஜில் நிறைய வாட்டி அழுதுன்னு ஆடி இருக்கேன். கஷ்டத்தில் இருக்கும்போது யாருக்கும் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்ற போது ஸ்டேஜில் ஆடி தான் ஆகணும். அந்த 3 ஹவர் ஃபங்க்ஷனை முடிச்சு தான் போகணும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது. அவங்க நின்று பார்க்குறப்ப, எங்கள் அம்மா என் ஃபேமிலியை பார்க்குறப்போ எனக்கு அழுவு தான் வரும். ஸ்டேஜில் அழுதுகிட்டே போயிடுவேன். எங்கள் அம்மா எல்லாம் அழுவாங்க உக்காந்து. நான் ப்ரோக்ராம் வந்து போயிட்டேன்னா என் காலை முத்துக்கிட்டே உக்காந்து அழுதுனே இருப்பாங்க. என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. என் பொண்ணெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் காசு கேட்குறீங்க, எனக்கும் எங்கள் அம்மா கூட இருக்குன்னு ஆசை இருக்காதா? நீங்கள் காசு கேட்காதீங்க, எங்கள் அம்மா ப்ரோக்ராம் போகுது, நம்ம கூடயே இருக்குன்னு சொல்லுவாங்க என் குழந்தை. ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு உயிரே போன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள விட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது 1 மந்த் 2 மந்த் இப்போ ஷூட்டிங் இருக்குது உத்தர கர்நாடகாவில். 1 மந்த் நான் அங்கேயே இருப்பேன். அப்போ ஃபோனில் தான் பேச முடியும், வீடியோ காலில் பார்க்க முடியும். நான் எப்போ வருவேன் காத்துனே இருப்பாங்க, அழுவாங்க. 5 நாள் ஆயிடுச்சு நான் விட்டு ஜுர ஃபீவர் வந்துடும் 2 பேருக்கும். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அவங்க பார்க்குறாங்க இல்லையா? இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. நாளைக்கு விவரம் தெரிஞ்ச போது அவங்களுக்கு விட்டுடுறதுக்குள்ள விட்டுருவீங்க? கண்டிப்பாக விட்டுடுவேன். அவங்களுக்குன்னு எதனா பண்ணணும். அவங்களுக்குன்னா எனக்கு இது எங்கள் அப்பா அம்மா எதுவுமே பண்ணல. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் ஏழைங்க தான் நாங்கள். எங்கள் அம்மா என்ன வீட்டு வேலை பண்ணி தான் படிக்க வச்சாங்களே. அப்பா ரொம்ப குடிப்பாங்க, அடிப்பாங்க. நம்மளுக்கு இது நம்ம புத்தி வந்தவரைக்கும் நம்ம அப்பா நமக்கு ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்ததில்லை. நான் 7th இருக்கும்போது வேலைக்கு போன இருக்கிறது. 7th படிக்கும் போது இப்போ 15 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்து வேலை செய்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் பார்த்துக்கணும். என் லைஃப் என் பசங்களுக்காகட்டும், வேறவங்களுக்கு யாருக்கும் வேணாம். இந்த ஃபீல்டில் நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப வழிகள் இருக்கும், சொல்லாமல் வந்திருப்பாங்க. அது எதுவும் ஆகக்கூடாது. எதுவும் நெகட்டிவாக எதுவுமே ஆகக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும். உங்களை தப்பாக பார்க்குற இந்த சொசைட்டி, இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சொசைட்டிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாமளும் ஒரு பொண்ணு தான், நாங்களும் உங்கள் அக்காவோ தங்கச்சி தான். அந்த மாதிரி தான் நீங்கள் எங்களையும் பார்க்கணும். உங்கள் ஃபேமிலியே ஒரு தங்கச்சி அக்காவை பாருங்கள். நம்ம கிளாமர் டான்ஸ் ஆடுறோன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை தப்பாக பார்க்காதீங்க. உங்களை நம்பி நான் உங்கள் ஊருக்கு வரோம், நீங்கள் தான் நம்மளை பார்த்துக்கணும். இந்த ரெக்கார்ட் டான்ஸ் தொழிலை கவர்மெண்ட்டு ஏதாவது எடுத்து எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஏதாவது கோரிக்கை இருக்கா? கண்டிப்பாக கோரிக்கை. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இந்த கவர்மெண்ட்டு நம்மளுக்காக எதானா வச்சு பண்ணணும். ஏன்னா ஒரு சங்கம் மாதிரி பண்ணி உங்களுக்கு இது எதனா ஒன்று பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும். இதுவும் நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு சோறே கிடைக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராம் இல்லைன்னு கூட நம்மளுக்கு கஷ்டம். இந்த கவர்மெண்ட்டு நம்மளுக்காக ஏதாச்சும் ஒரு பண்ணணும். யார் இருக்கிறாங்க இல்லையா இந்த ப்ரெசண்ட்டாக, அவங்களுக்கு இல்லை முன்னாடி வரவங்களுக்காகட்டும் ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணணும். இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக.
ஸோ உங்கள் இவ்வளோ ரொம்ப பிஸி ஷெட்யூலில் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டு நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாகவும் அழகாகவும் ஓப்பனாகவும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.